ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சः சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நாள்தோறும் பகவத்கீதையில் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்ன்ற 9வது அத்தியாயத்தில் நம்ம இருக்கோம். இதில் கடந்த சில ஸ்லோகங்களாக பகவான் ஸ்வர்க்கம் விரும்புகிறவங்களை பற்றி பகவான் சொல்லிட்டு வந்தார். அதாவது 3 வேதங்களில் நிலை நிற்கக்கூடியவங்க தான். ஆனாலும் அவங்க ஏதோ ஸ்வர்க்கம் தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு நினச்சிடுறாங்க. ஆனால் ஸ்வர்க்கம் உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நிரந்தரம் கிடையாது அப்படின்றத பற்றி பகவான் சொன்னார். இப்போ ஸ்வர்க்கம் விரும்புகிறவங்களை பற்றி சொல்லும்போது பகவான் தன்னுடைய பக்தர்கள் பற்றி சொல்ல வேண்டாமா? ஏன்னா நம்ம இந்த 9வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம் பார்த்தோம். நம்ம இந்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் பகவான் தன்னுடைய பெருமைகள்லாம் பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பக்தர்களோட பெருமையை பற்றியும் எடுத்து சொல்கிறாரு அப்படின்றது நம்ம பார்த்தோம். அப்போ அந்த பக்தர்களோட பெருமை தான் இந்த 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அனன்யாஷ்சிந்தயந்தோ மாம் யே ஜனாஃப் பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அதாவது தன்னையே விரும்பக்கூடிய அந்த கிருஷ்ண பக்தர்களுக்கு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்றத பகவானே சொல்கிறாரு. ஏ ஜனாகனா வெறும் இந்த சாதா ஜனங்கள் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. கண்ணனே எல்லாம் அப்படின்னு நம்பி அந்த பக்தி உள்ள இந்த ஜனங்கள்லாம் அன்யாகானா மற்றது, அனன்யாகானா பக்தியை தவிர, என்னை தவிர, அதாவது பகவானை தவிர மற்ற எதுலேயும் சிந்த செலுத்த விருப்பம் கூட இல்லாதவர்கள். மாம் சிந்தையந்தக, அப்போ என்ன செய்கிறாங்க? அவங்க என்னையே நினச்சிட்ருக்காங்க, பகவானே சதா சர்வ காலமும் நினச்சிட்ருக்காங்க. பர்யோபாசத்தே உபாசத்தேனா உபாசிக்கிறார்கள், பகவானை பூஜை செய்கிறாங்கன்னு. பர்யோபாசத்தேனா பகவானுடைய அந்த விக்கிரக அழகு, அந்த திருமேனி அழகு அதையே நினச்சிக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்ட்டு பகவானை பற்றியே நினச்சிக்கிட்டு பகவானை உபாசிக்கிறவர்கள். தேஷாம் அப்படிப்பட்டவர்கள் நித்திய அபியுக்தானாம், அவங்க எப்படி இருக்காங்க? எப்போதும் என்னோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள், அப்படி அந்த ஆசை உள்ளவர்களாகவே இருக்காங்க. அப்படிப்பட்ட சிறந்த பக்தர்களுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. யோகக்ஷேமம் வஹாமியகம், அவங்களுடைய யோகத்துக்கும் க்ஷேமத்துக்கும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது அவங்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த இடத்துல யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்ன அப்படின்னா, யோகம்னா கிடைக்காதது ஆனால் கிடைக்க வேண்டியது, அது கிடைக்க பெறுவது தான் யோகம். க்ஷேமம்னா அது கிடைச்சிட்டா மட்டும் போதாது இல்லையா, நிலைக்கணும் இல்லையா. அந்த கிடைக்க பெற்றது நம்ம விட்டு விலகாமல் நிலைப்பது தான் க்ஷேமம். அப்போது பகவான் என்ன சொல்கிறாரு? கிடைக்காதது கிடைக்க பெற்று அந்த கிடைக்க பெற்றது நம்மளை விட்டு விலகாமல் நிலைத்து இருக்கிறதுக்கு பொறுப்பாக பகவான் நானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு அது என்ன அப்படின்னு நமக்கு தோணலாம். காசாக இருக்குமோ ஒரு வேளை, இல்லைன்னா பல வீடுகளில் நிலம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோன்னா, நம்ம எதை பற்றி படிச்சுட்ருக்கோம்? குறிப்பாக இப்போ இந்த 7வது அத்தியாயம் தொடங்கி பக்தி யோகத்தை பற்றி தானே பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்போ அதைத்தான் பகவான் சொல்கிறாரு. கிடைக்காத அந்த பக்தி நமக்கு கிடைக்க செய்வார். அந்த பக்தி கிடைச்ச பிறகு அதை போயிடக்கூடாது இல்லையா. அந்த கிடைச்ச பக்தி நம்மக்கிட்ட எப்போதும் நிலைச்சி இருக்கணுன்றதுக்கும் அவரே பொறுப்பேற்றுக்கிறாருன்றது தான் யோகக்ஷேமம் வஹாமியகம், அதுக்கு பொறுப்பாகிறார் பகவான். அதனால் பகவான் தன்னுடைய பக்தர்களோட பெருமையை ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.